விலையோ? இது இளமை துள்ளும் இளம் வாலிப காலம், எது சிலுவை செல்லும் பாதை அறிவாயோ? கலர் கலராய் கனவுகள் நினைவுகள் உன் கண்ணில் தெரிகிறதோ? அவர் சிந்திய ரத்தம் உனக்கு நினைவில்லையோ? இது இளமை துள்ளும் இளம் வாலிப காலம், எது சிலுவை செல்லும் பாதை அறிவாயோ? கலர் கலராய் கனவுகள் நினைவுகள் உன் கண்ணில் தெரிகிறதோ? அவர் சிந்திய ரத்தம் உனக்கு நினைவில்லையோ? இது இளமை துள்ளும் இளம் வாலிப காலம், எது சிலுவை செல்லும் பாதை அறிவாயோ? கலர் கலராய் கனவுகள் நினைவுகள் உன் கண்ணில் தெரிகிறதோ? அவர் சிந்திய ரத்தம் உனக்கு நினைவில்லையோ? இது இளமை துள்ளும் இளம் வாலிப காலம், எது சிலுவை செல்லும் பாதை அறிவாயோ? கலர் கலராய் கனவுகள் நினைவுகள் உன் கண்ணில் தெரிகிறதோ? அவர் சிந்திய ரத்தம் உனக்கு நினைவில்லையோ? எப்பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன், எல்லா எக்ஸாமும் பக்காவா எழுதியிருக்கேன்டா. எப்படியும் நல்ல மார்க் வந்துடும் நம்பிக்கை இருக்குதுடா. எப்படியாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல சேரணும், அதான் என்னுடைய ஆசை. எப்படியும் சேர்ந்துடும் நம்பிக்கை இருக்குதுடா. நீங்களா எப்படிடா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? ஆமாடா ஜேம்ஸே, நான் ஆண்டவருடைய கிருபையில நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்டா. எதிர்காலத்துல நான் என்ன படிக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதன்படி நடத்துவாரா. என்னடா ஆளுக்கு எக்ஸாம் அப்படி எழுதிட்டேன் இப்படி எழுதிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. நான் எக்ஸாம் எழுதும் ஃபுல்லா வரனப்பு தான், இந்த எக்ஸாமும் ஒழுங்காவே எழுதுறேன். டேய் ஒரு நிமிஷம் இருக்கடா, வந்துடுறேன். ஜெசு, இவன் போற பக்கம் பார்த்தா சரியில்லடா. எப்படி போய் முடிய போதோ தெரியலப்பா. ஆமாடா, போற பக்கே சரியில்லை. எப்பவும் போன் கைமா தான் இருக்கான், எங்க போய் முடிய போதோ. டேய் சாமு, டேய் சாமு, வாடா வந்து தொலையேன். என்னடா கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டேங்க. இங்க பாரு, நம்மளுக்கு ஃபுல்லா லீவு தான். வாரத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது மீட் பண்ணணும். ஒன்னிதான் சொல்றேன். அவன் அங்க கூப்பிட்டா இவன் இங்க கூப்பிட்டா, அதனால வர முடியலன்னு சொன்ன கடுப்பாயிருவேன். சரிடா, பாப்போம்டா, பாய். என்னப்பா எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதியிருக்கேன்பா, நல்ல மார்க் வரும் நம்புறேன். சரிப்பா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தேன். வா சாப்பிடுவோம். சரிப்பா, சாப்பிடலாம்பா. சரிப்பா, இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன். மேலும் படிக்கணும்னு சொல்றேன். உனக்காக ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அவங்க உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் விவசாயத்துல சேர்த்து வச்சிருக்கேன். நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற, கத்துக்கு தான் உதவி செய்யணும். சரிப்பா, எக்ஸாமுக்கு படிச்சு ஒரு வாரமா ஒழுங்கா தூங்கல. கொஞ்ச நேரம் தூங்க போறேன்பா. ஹலோ ஹலோ ஜேம்ஸே, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. லீவ் எப்படி போகுது? எனக்கு நல்லா போகுதுடா. உனக்கு எப்படிடா போகுது? நல்லா போயிட்டு இருக்குடா ஆண்டவருடைய கிருபையினால. இப்பதான்டா நியூஸ பார்த்தேன், நாளைக்கு ரிசல்ட் ஆமா நமக்கு. அப்படியா? சரி சரி, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோடா. கண்டிப்பாடா கண்டிப்பாடா, ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நமக்கு நல்ல ரிசல்ட் தான்டா வரும். ஓகேடா ஓகேடா, நாளைக்கு பாப்போம். சரியா? சாமுக்கு போன் பண்ணி பாத்தியாடா? ஆமாடா, சாமுக்கு போன் பண்ணேன். ஒரே பிஸின்னு வருது. நீனும் எதுக்கும் போன் பண்ணி பாத்துக்கோ. சரியா? அவனுக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோ. சரிடா, நாளைக்கு பாப்போம். சரியா? சரிடா, வச்சிடுறேன். பாய்டா. சூத்திரம் தகப்பனே, பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பாக்குறோம்ப்பா. சப்பா, அந்த 12th ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா.
எழுதியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல மார்க் கொடுங்கப்பா. குறிப்பாக ஜேம்ஸ், சாம், எனக்காக நல்ல மார்க் கொடுங்கப்பா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்களே தகப்பனே. நல்ல ஜெயத்தை தருகிறவர் நீங்க தான்ப்பா. ஜெயத்தை கொடுங்கப்பா. ஜெயத்தை தரப்போறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலைக்கு நேயர்களை வரவேற்கிறோம். சுமார் 9 லட்சம் மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் +2 தேர்வு முடிவுகள் இன்னும் 1 மணி நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக ரேங்க் முறை ரத்து செய்யப்பட்ட பின்னர் வெளியாகும் தேர்வு முடிவு இது. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு ரிசல்ட் வந்திருக்குப்பா. அப்படியாப்பா, நல்ல மார்க் எடுத்திருக்கியாப்பா? ஆமாப்பா, 1152 மார்க் எடுத்திருக்கேன்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு மார்க் எடுத்திருக்கியாப்பா. ஆமாப்பா. நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரப்பா, அவரு போய் பாத்துட்டு வாங்கம்மா. சரிப்பா, வரேன்பா, நான் கிளம்பி வரேன்பா. சரிப்பா, வா. சரிப்பா, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்ல மார்க் எடுத்துக்காங்களாப்பா? ஜெசு நல்ல மார்க் தான்ப்பா எடுத்திருக்கிறான், ஆனா சாமு மார்க் கம்மி தான்ப்பா. அப்படியா? நான் ஆபீஸ் வந்துட்டுப்பா. சார், சார். உள்ள வாங்கய்யா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. இதான் சார் என் பையன், 12th முடிச்சிருக்கான். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்தது, அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன மார்க் பா எடுத்திருக்க? 1152 சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. உங்க கட் ஆஃப் எவ்வளவு வருது? 198 சார். 198 எடுத்திருக்கியா? பரவாயில்ல, நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க. உங்க அடுத்து என்ன படிக்கணும்னு ஆம்பிஷன் இருக்கு உங்களுக்கு? டாக்டர் ஆகணும், மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும் தான் எனக்கு ஆசை. ஓ, மெடிக்கல் ஃபீல்டா? இப்ப கூட மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த நீட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எழுதுங்க. எழுதிட்டு என்கிட்ட வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன். ஐயா, நீங்க எதுவும் தம்பி ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரியும் பண்ணாதீங்க, எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். சரி சார், நாங்க அப்போ கிளம்புறோம். சரியா, போயிட்டு வாங்கய்யா. Tweet, 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 SMS. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, என்கிட்ட இனிமே பேசாத, எனக்கு போன் பண்ணாது. என்ன இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா? என்ன இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்க? என்ன பிரிஞ்சிடலாம், பேசாதீங்க அப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்க. என்ன மன்னிச்சிடு, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏய், நான் என்ன தப்பு பண்ண? ஏன் இப்படி பண்ண? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காத, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏய், நான் உனக்கு மனசு புடிச்ச மாதிரி தானே நடந்துகிட்டேன். என்னைக்காவது சொல்லு, நான் எதையும் அவன்கிட்ட மறைச்சிருப்பேனா? என்ன மன்னிச்சிடு, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏய், நான் இப்ப என்ன தப்பு பண்ண? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு நம்ம பிரியதுக்கு. இப்ப நான் என்ன காரணம் சொன்னா நீ என்னை விட்டு போவ? நான் உன்னை உண்மையா தானே நேசிச்சேன். இதனால வரைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்த நான் உன்கிட்ட மறைச்சது இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை உண்மையா காதலிக்கல, இதுக்கு மேல நான் உன்னை ஏமாத்த விரும்பல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீதான் என் வாழ்க்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். The mobile number you have dialed is currently not reachable.
ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். நீங்கள் அழைத்த மொபைல் எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து பிறகு முயற்சிக்கவும். என்ன மன்னிச்சிடு, நம்ம பிரிஞ்சிடலாம். இப்ப நான் என்ன காரணம் என்ன விட்டு போவ? நான் உன்னைய காதலிக்கல. சாமே, என்னடா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற? ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒன்ன வேற பார்க்க வர முடியல. என்னடா கையில இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அது ஒண்ணு இல்லடா. என்னடா அது ஒண்ணு இல்லங்க, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, அது ஒண்ணு இல்லங்கிற அசால்ட்டா? என்னடா நடந்துச்சு? எல்லாம் அவளாலதான்டா. அவன் நினைப்புல ஒழுங்கு கூட படிக்காம இருந்தேன்டா. திடீர்னு போன் பண்ணி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாடா. ரீசனே இல்லாம என்ன வெறுத்துட்டாடா. என்ன பண்ணே தெரியல, கஷ்டமா இருக்கு. இதுக்குதான்டா சொன்னேன், படிக்கிற காலத்துல படிக்காம லவ் பண்ண இப்படிதான்டா ஆகும். உன்னோட எதிர்காலத்தை நீ யோசிக்காம இப்புள்ள சிற்றின்பத்துக்கு நீ இடம் கொடுத்துட்ட பத்தியா? நம்ம தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குடா. நீ அவளுக்காக கைய கிழிச்சியே, உனக்காக சரீரத்தையே சிறுவையில கிழிக்க ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பை விட இந்த அன்பு பெருசாடா? நம்மளை விட பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்களா? அவங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான நம்மள தேவன் தெரிஞ்செடுத்திருக்கிறாரா? உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரா? உன்னை குறிச்சு வச்சிருக்கிற தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட கேளுடா. தரிசனத்தை பிடித்துக்கொள்டா, நல்ல வாழ்க்கை ஆரம்பியும். ஓகேயாடா? சரிடா, நான் ஒழுங்கா இருக்கேன்டா. சரிடா, பாத்துக்கலாம். சரி வா, நம்ம ஜேம்ஸவே பாத்துட்டு வருவோம். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கா? ஓகேயா? ஜேம்ஸே, டேய் ஜேம்ஸ் எங்கடா இருக்க? டேய் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டுனாங்க. ரிசல்ட் பாத்தியாடா? பாஸ் ஆயிட்டே என்ன? ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஏன்டா ஏதாவது பேச சைலண்டா இருக்க? டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சிருந்தது உனக்கு தெரியும்டா. நான் எப்படியாவது வாழ்க்கையில டாக்டர் ஆயிரணும்ன்ற கனவுல இருக்குன்றது உனக்கு தெரியும்டா. இதுக்காக தான் 12th நான் ஒழுங்கா தூங்காம ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிச்சேன். ஆனா அந்த நீட் எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா. நான் டாக்டர் ஆக முடியாதுடா. என்னுடைய ஆம்பிஷன் எல்லாமே போச்சுடா. எனக்காக எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா. நான் படிச்சு நான் பெரிய டாக்டர் ஆகணும்ன்றது அவங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசையும் அதான்டா. இப்ப நான் டாக்டரே ஆக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுடா. இதுக்காக எங்க அப்பா ஒரு ஸ்பான்சர்லாம் பார்த்தாங்கடா. இப்ப நான் என்னடா பண்றதுன்னா எனக்கு வாழவே பிடிக்கலடா. இந்த நீட் எக்ஸாம்ல மார்க்ல ஃபெயில் ஆனது எனக்கு செத்துடலான்னு தோணுதுடா. ஏன்டா சாகணும் சொல்லிட்டு இருக்க? நீ பேசுறத பார்த்தா எனக்கு பைத்தியகாரத்தனமா தெரியுது. பைபிள் வாசிப்பல்ல, கொலோசியர் 2:6 என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக சொல்லியிருக்கடா. டேய், இன்னைக்கு அநேகருக்குள்ள இயேசு இல்லாதாண்டா சாகுறாங்க. அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாதனாலதான்டா பிரச்சனையை தாங்க முடியாம நிறைய பேர் தற்கொலை நோக்கி ஓடுறாங்க. ஜேம்ஸ், சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க ரைட்டு, ஆனா நீ அவரோட வேறொன்றி வளரலடா. அதான்டா உண்மை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையும் சாகணும்னு அலையறீங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழுங்கடா. உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. தரிசனத்தை பிடிச்சி அவருக்காக வாழுங்க. வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுங்கடா, அவர் நடத்துவாரு. வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுப்போம். தேவன் கருவினில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார், எனக்காய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பரிந்து பேசுகிறார். தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. மாறாக அது ஒரு மிக தவறான முடிவாக இருக்கிறது. உலகத்தில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவரின் உள்ளங்கையிலே உங்களை வரைந்திருக்கிறார். ஆகவே பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதிருங்கள். எந்த சூழ்நிலையையும் மாற்றி போட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார், எனக்காய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பரிந்து பேசுகிறார்.